டிஎஸ்பி சிராஜ் ஆன் சார்ஜ். இது சூப்பர் பவுலிங் சிராஜ்கிட்டேருந்து. இந்தியன் பவுலிங்கில் பும்ரா இல்லை, ஷமி இல்லை, இந்தியன் பவுலிங் வீக்காக இருக்குன்னு நினச்சோம். பட் ஆனால் சிராஜ் அதெல்லாம் கிடையாது, நான் இருக்கேன்னு சொல்லி 6 விக்கெட் ஆல் எடுத்து இங்கிலாண்டை முடிச்சு விட்டாரு. பட் ஆனால் ஜெமி ஸ்மித் கண்டிப்பாக அந்த ஒரு டபுள் செஞ்சுரி டிசர்வ்டு. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்துட்டு அவரால் அடிக்க முடியல. அட்லீஸ்ட் ஒரு பேட்ஸ்மேன் அவருக்கு ஹாரி ப்ரூக்கு எடுத்து சப்போர்ட் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக 200 அடிச்சிருப்பாரு. ஒரு கட்டத்தில் ஹாரி ப்ரூக்கும் ஜேமி ஸ்மித்துமே வந்துட்டு தனியாக கொண்டு போயிட்டாங்க மேட்சை இந்தியா கிட்டேருந்து. பட் ஆனால் ஒன்ஸ் ஹாரி ப்ரூக்கோட விக்கெட் விழுந்த அப்புறம் அடுத்தடுத்து இங்கிலாந்து பேட்ஸ்மேன் குயிக்காக விக்கெட் விழுந்து மொத்தமாக மொமெண்டத்தை இழந்துட்டாங்க. இதை தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் நம்ம இந்தியன் லோயல் ஆர்டர் பேட்ஸ்மேன் பண்ணாங்க. அந்த தவிர இந்த திருப்பம் இங்கிலாந்து பேட்ஸ்மேன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹாரி ப்ரூக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 99 ரன் அடிச்சு ஒரு ரனில் செஞ்சுரி மிஸ் பண்ணார். இந்த மேட்ச்சில் செஞ்சுரி மட்டும் இல்லாமல் ஒரு 150ஆகவே கன்வெர்ட் பண்ணி சூப்பராக ஆடினார். பட் ஆனால் ஸ்டில் இந்த மேட்ச் எந்த சைடு போகும்னு சொல்ல முடியாது. ட்ரா ஆகுமா, இல்லைனா இந்தியா ஜெயிப்பாங்களா, இல்லை இங்கிலாந்து கம்பேக் பண்ணுவாங்களா என்னன்னே தெரில. இதுதான் பியூட்டி ஆஃப் டெஸ்ட் மேட்ச். ஸோ சிராஜ் பவுலிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் யார் ஜெயிப்பா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.